வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமலா விளாட போகிறோம். ஓகே, இதில் கேட்டிருக்காங்க யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர். ஓகே, நம்மளாம் எப்பவுமே யூடியூப் தான். சரி, ஓகே விளாடுவோம். இப்போ ஏதோ ஒரு கதை ஒன்று காட்டுறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கமலா. இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் நடக்குது. ஓகே, கல்யாணம் வந்து அவங்க சந்தோஷமாக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் பார்த்து அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போகுது. உடனே அந்த வீட்டில் இருக்கவங்க என்னாச்சுன்னு பார்க்குறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த கமலாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு. உடனே பேய் பிடிச்சதும் இல்லாமல் அதை எல்லாம் தடுக்க பார்க்குறாங்க. அப்போன்னு பார்த்து வேற அந்த கமலா அவங்க மாமனாரை கொன்றுச்சு. என்னங்க இவ்வளோ மோசமாக இருக்குது. கடிச்சு கொன்ன உடனே அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற அந்த கமலாவோட ஹஸ்பண்டு, அவங்க அம்மா, அவங்களாம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லெட்ரு ஒன்று எழுதுறாங்க. அதை படிச்சுட்டு ஒரு சாமியாரா நான் ஒருத்தர் வராரு அந்த பேய் ஓட்ட. அந்த சாமியார் வேறு யாரும் இல்லை, நம்ம தான். சரி, ஓகே வாங்க கேமை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்க, வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஏதோ மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. ஓகேங்க, ஏதோ எழுதிருக்கு, ஹிந்தியில் எழுதிருக்குங்க, டூ நாட் யூரின் ஆன் த வால். ஐயோ, எனக்கு ஹிந்தி படிக்க தெரியும்னு நினச்சிக்காதீங்க மக்களே. கீழே அந்த டைட்டில் போடுறாங்க இங்கிலீஷில். ஓகே, ப்ரெசென்ட் இன்ட்ரக்ட் கீ இல்லையே, எதுக்கு எதுவும் கீ தேவைப்படலையே, நம்ம பாட்டு வந்துட்டோம். சரி, ஓகேங்க வந்தாச்சு. நாங்கள் இது நெருப்பு பற்றிக்கிச்சு. ஆஹா, இதை வேறு அணைக்கணும் போல இருக்கே. வந்தவொடனே தீயா, சரி விடுங்க. இப்போ நம்ம இதை வேறு அணைக்கணுமே. சூப்பருங்க, இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, குடம். ஓகே, இதை வச்சு நம்ம தண்ணி பிடிச்சி அணைக்கலாம். அங்கே தான் ஒரு பைப்பு ஒன்று பார்த்தேன். சரி, ஓகேங்க. அப்புறம் எப்படியோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இந்த கேமை முடிச்சிருக்கோம். ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க, டைம்குள்ளேயும் முடிக்க முடியல. சரி, ஓகேங்க. இப்போ அந்த குடத்தில் நான் தண்ணி பிடிக்கலாம். ஆனால் நான் அது வர அந்த பைப்பு இல்லை, அது இங்கே இருக்குது. தனியாக கேட்டு இங்கே வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே சொல்ல காட்டு போகாமல் இருக்குங்க. அது வேறு கொஞ்சம் வித்தியாசமாக ஆடுது. சரி, ஓகேங்க. அதான் அப்புறம் சொல்ல வந்தேனே, இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம விளையாடணும். ஏன்னா அவ்வளோ டிஃபிகல்ட்டுங்க. ஓகேங்க, நம்மளும் போன RSNS கேமர் சேனலில் எவ்வளோ ஆறு கேம்ஸ் போட்டிருப்போம். ஆனால் சத்தியமாக என் லைஃப்பில் இப்படி ஒரு ஆறு கேம் பார்த்ததே இல்லை. நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்களே போக போக பார்ப்பீங்க. ஓகே, அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லுக்கு நான் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுறேன். சரி, ஓகே, நம்ம தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. இதை நான் வந்து நெருப்பு அமுச்சு விட்ருவோம். ஓகேங்க, எப்படி இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் போல். அப்புறம் யூஸிங் ஹெட்ஃபோன் ஃபார் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சால்ட்டு கிண்ணம் வேணும். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும். ஒவ்வொரு பொருளாக தூங்குறது பார்த்தீங்களா கமலா. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேய் இதில் இருக்கிற கமலா இந்த ரூமில் தான், இந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்குது போல். அந்த மாதிரி தான் காமிச்சாங்க இப்போ. ஓகே, அது எங்கே இருக்குன்னு தெரியல. இருங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த சால்ட்டை தேடுவோம். இங்கே இருக்கா எங்கேன்னு தெரியலையே. ஓகே, அந்தமாரி ஒரு நிறைய பொருள் தேவைப்படுதுங்க. ஏன்னா நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் பேய் ஓட்டுறோம். அந்த கமலான்ற பேய். ஆக்சுவலி கமலா வந்து பேய் கிடையாது, கமலாக்குள்ளே ஒரு பேய் பிடிச்சிருக்கு. அதுதான் இந்த ஸ்டோரியே. அதுதான் நமக்கு ஃபஸ்ட்லேயே காமிச்சாங்க, ஃபஸ்ட் ஸ்டாப்லேயே. ஓகே, இப்போ நமக்கு கண்ணு கட்டின தூரம் வரையும் எதுவும் கிடைக்கல. ஓகே, இங்கே ஒரு புக்கு இருக்குது. இப்படி இருந்தால் இது கடையில் ஒரு கீ இருக்கும். அது பாருங்கள், இதுதான். இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புனித நீர் மாரி ஒன்று எடுக்கணும். இங்கே சூப்பருங்க, அந்த தட்டு மாரி இருக்குது பார்த்திங்களா. இதுதான் நமக்கு மெயின். இது அப்புறம் அந்த சால்ட்டு, ஒரு புக்கு, அப்புறம் அந்த கீயை வச்சு ஒரு புனித நீர். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பொருள் இருக்குது. இந்த இடத்துல இந்தமாரி இதுதான் பேய் ஓட்டுற இடமே. இந்த மந்திரம் போட்டுற மாதிரி இருக்கும். ஐசஸ் கேரியில் இருக்குமே அந்த மாதிரி. ஓகே, இங்கே பக்கத்தில் கமலா இருக்கா என்ன, எக்ஸஸ் ஆஃப் கமலான்னு வருது. அப்ஜெக்டிவ் எக்ஸஸ் ஆஃப் கமலா. ஓகே, இது நம்ம இது வச்சுருவோம். ஓகே, வச்சாச்சு. வச்ச உடனே பார்த்திங்கன்னா கமலா அழகானு கத்துவா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒழிஞ்சிக்கணும். அதுதான் நமக்கு சேஃப். ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஓகே மக்களே, மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். ஓடி வந்து மூச்சு வாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கேமில் சொன்ன போல் ஒரு வயசானவர்னால இப்போ ஓட முடியல போல் பிளேயரால். பிளேயர்னால் நம்ம கிடையாது மக்களே, நம்ம கிடையாது. இந்த கேமில் விளையாடுறதுல சொல்கிறேன். சரி, ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு புனித நீர் மாரி கிடச்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா புனித நீராக இல்லை வாட்டர் பாட்டிலில் இந்த குடிக்கிற ட்ரிங்க்கு மாரி இருக்குமே. இந்த அதுதான் நிறைய வாட்டர் பாட்டில்லாம் இருக்குமே மக்களே, அந்த மாரி இருக்குது இதில். ஓகே, வச்சோன்னு பார்த்திங்கன்னா எதுவும் ஒன்று கிடச்சிருக்குங்க. ஏதோ ஒரு தலை மாரி இருக்குது. என்ன தலைன்னு தெரியல, ஆனால் இது கூட நமக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக தேடுவோம் வேறு என்னென்ன கிடைக்குதுன்னு. ஓகே, கமலா இப்போ நேரம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த சைடு வந்திருக்கோம். நம்ம தசை திருப்பி இந்த சைடு வந்துட்டோம். ஓகே மக்களே, அடுத்த கேம் பிளே வந்து பார்த்திங்கன்னா GMM தான். இந்த கேமை பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார், கமலா விளையாடி போடுங்க ப்ரோன்ட்டு. அதனால தான் நம்ம இன்றைக்கி விளையாடுறோம். ஓகே, இதை இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஏதோ ஒன்று போல இருக்குது. சரி, ஓகே. வந்துருச்சுங்க, ஏதோ வந்துருச்சுங்க. ஐயோ, குழம்பு மாதிரின்னு தெரியல. துரத்துட்டே பின்னாடியே கண்டிப்பாக மாட்டிப்போம். ஐயோ, வேறு ஓடுற ஸ்பீடையே தெரிஞ்சிச்சு. ஐயோ, இப்படியாவது போய் ஒழிஞ்சிக்கணுங்க. என்ன பக்கம் பார்த்துன்னு தெரியல. ஓடு 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 ஓடு. அங்கே தாங்க இருக்குது அந்த ஒளியிறது. அந்த ஒளியிறது இங்கே இருக்குன்னு பார்த்தேன். அப்படியே ஓடி ஒழிஞ்சிக்கணும். அவ்வளோதாங்க, ஒழிஞ்சிக்கிட்டோம். சரிவா, நல்ல வேலை மாட்டியிருப்போம்னு நினச்சேன். ஓகே, அது போயிடுச்சு. அது முகத்தை கிட்ட பார்த்துருக்கணுமே, பயங்கரமாக இருக்குதுங்க.
ஓகே, இது கையில் இருக்குது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, மறந்துடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வைக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும். ஆனால் அது அந்த இடத்துல இதோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அது வரைஞ்சி வச்சுருப்பாங்க, இந்த கல்வெட்டில் வரைவாங்களே அந்தமாரி. அந்த இந்த இடம் தாங்க, அது இங்கே தான் இருக்கும். அது இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல வைக்கணும். இந்த ரூம் திறந்துச்சு. இங்கே பாருங்கள், யாரையும் அடித்து வைத்துன்னு போயிருக்கு போல், ரத்தமாக இருக்குது இடமே. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு மாரி ஒன்று பார்க்கணும் நம்ம. அது ஒரு பாக்ஸில் போடணும். அப்போ தான் நமக்கு ஒரு புக்கு ஒன்று கிடைக்கும். அந்த பேய் ஓட்டுற புக்குன்னு நினைக்கிறேன். அந்த பேய் ஓட்டுற புக்கு தான். சரி, ஓகே. அது எங்கேன்னு தெரியல. இது வந்து போகிற வழிங்க, இங்கேருந்து போகிற வழி. இங்கே அப்போனா இது இங்கே இந்த பக்கெட் இருக்கா, அப்போ இந்த சைடு இங்கே அதை இருக்கு பாருங்கள், இங்கே தான். என்ன ஞாபகம் இருக்குது? ஓகே, இங்கேனா இருக்குது. ஓகே, 8. அப்புறம் இங்கே வந்து 5ன்னு நினைக்கிறேன். 5. இங்கே வந்து 7. ஓகே, 857 ஞாபகம் வச்சுக்கணும் மக்களே. 857 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாக்ஸில் போடணும். ஓகே, 857 ஞாபகம் வச்சுட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த என்ட்ரன்ஸ் தேடி போவோம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸு. ஓகே மக்களே, வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வர்றதுக்கு ஒரு சீக்ரெட் பேஸ் மாதிரி. ஓகே, நம்ம இங்கே ஒழிச்சு போனால் கமலா வேறு வர சத்தங்க, இது இந்த கொலுசு சத்தம் இருக்கா என்னன்னு வேறு தெரியலையே. எங்கே ஏதோ ஒன்று சொல்லுதுங்க. சரி, ஓகே, நம்ம இந்த கதவை சாத்திடுவோம். அப்புறம் இந்த கதவையும் சாத்திடலாம். அப்போ தான் நம்மளை அது பார்க்காது, ரெண்டாவதும் வராது. இப்போ நம்ம பொறுமையாக இந்த கதவை திறந்து பார்ப்போமா? ஏன்னா அப்போ தான் இது நம்மளை பார்த்து இந்த சைடு வராது. ஏன்னா இதில் வேறு 3 நாள் தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கமலா வேறு வேகமாக ஓடி வரும் இந்த 3 நாள் சான்ஸில். பத்தாததுக்கு நம்ம வேறு பொறுமையாக வேறு போவோம். அப்போ பார்த்துங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் இல்லாமல் இந்த ரூம் வேறு எங்கெங்கே இருக்குன்னே தெரியல, இட கூடமாக இருக்குது. டக்குன்னு ஞாபகம் வச்சுக்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்மளாம் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக ஞாபகம் வச்சுப்போம். அந்தமாரி தான் வச்சுக்கிட்டு நம்ம இது விளையாடிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கமலா இருக்கான்னு தெரியல. ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இருங்க, இந்த கதவு திறந்து பார்ப்போம். இது வேறு நடக்கிற சத்தம் நல்லா கிளியராக கேட்குது, இந்த கொலுசு சத்தம். ஆனால் என்ன ஒரு ஹைலைட்னா, அது காலில் கொலுசே இருக்காது மக்களே. நீங்கள் வேணால் ப்ராக்டிஸில் விளையாடி பாருங்களேன். அது ஒரு ரூமில் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது காலில் போய் பாருங்கள். அது அப்போ அட்டாக் பண்ணாது ப்ராக்டிஸில். அது காலில் போய் பார்த்திங்கன்னா கொலுசே இருக்காது. ஆனால் என்ன கொலுசு சத்தம் கேட்கும். அது இந்த கேமில் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்குன்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, நம்ம இப்போது கேமு குறைச்ச இல்லாமல் விளையாட ஆரம்பிப்போம். அதோ இருக்குது பார்த்திங்களா, அதோ போது பார்த்திங்களா கமலா. இப்போ கண்ணில் இப்போ மண்ணை தூக்கி நம்ம அந்த பக்கம் வரணும். ஓகே, அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். போயிடுவோமா? ஓகே, அவள் மொத்தமாக அந்த சைடே போயிட்டா. நம்ம சைடு போயிட்டு ஏதோ சொல்கிறாங்க, வில்யூ. ஐயோ, அதுக்கே போயிடுச்சு. சரி, விடுங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த கண்டுபிடிச்ச அந்த கோடை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த பாக்ஸில் போடணும். அது ஒரு நீங்களே பார்ப்பீங்க. அந்த ரூம் வேறு எங்கே இருக்குது இல்லையா, இந்த சைடு தான். இப்படியே போயிட்டு நாங்கள் சேரு அந்த கமலா தூக்கி போடுறதா, கமலா எல்லாமே தன்னாவே வந்து விழுது. ஓகே, இந்த கேம் கூட பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. ஏன்னா இதுவும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோடு போடணும். அது பாருங்கள், இந்த பாக்ஸில் தான் போட்டால் நமக்கு ஒரு புக்கு ஒன்று கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து 8ன்னு நினைக்கிறேன். 8. அடுத்து வந்து 5. 857. ஆமாம், 5. அடுத்து இப்போ 7 போட்டோன்னு நமக்கு ஒரு புக்கு ஒன்று கிடைக்கும். ஓகே, கிடச்சிருச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பேய் ஓட்டுறதுக்கான ஒரு புக்கு. ஓகே, இப்போ வேறு கமலா வேறு வருதா என்ன? வர சத்தம் கேட்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல்லு. இதை நம்ம எக்காரந்து கூட தட்டிடவே கூடாது, இல்லைன்னா கத்திக்கிட்டே ஓடியாரோம். அதெல்லாம் நீங்களே பார்ப்பீங்க. ஓகே, இது நம்ம இந்த சைடு போயிடலாம். இந்த ரூமை நான் இப்போ தாங்க முதல் முறையாக பார்க்குறேன். இதுக்கப்புறம் வந்துருக்கான். இது இதோட கனெக்ட் ஆகுது. அது பாருங்கள், ஏடா கூடமாக இருக்கும் இந்த ரூமு, சொன்னல. ஓகே, எதிரவே ஒரு பெட்டு ஒன்று இருக்குது. நம்ம ஒழிஞ்சுப்போம். இது ஒளி வேணாம், கமலா தான் இல்லையே, நம்ம போயிடலாம். அப்போ இல்லைன்னா ஆனால் கொலுசு சத்தம் மட்டும் கிளியராக கேட்குது, செங்குன்ட்டு. அதை கேட்குறதா கொஞ்சம் இதுவாக இருக்குது. அங்கே தான் வைக்கணும். ஓகே, நம்ம வச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, வெய். ஓகே, இங்கே வச்சாச்சு. ஐயோ, கமலா வர வந்துருச்சுங்க. ஐயோ, கதையை முடிச்சிருச்சு. ஒரு நாள் போச்சு. இப்போ அங்கே அந்த 3 விளக்கு இருக்கா, அந்த விநாயகர் சிலையாண்ட, அதில் ஒரு விளக்கு அமைஞ்சிருச்சு. அதான் நமக்கு ஒரு லைஃப், ஒரு நாள், ஒரு டே போயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லா லாங்குவேஜில் சொல்லிட்டேன். ஓகே, இது வேறு எனக்கு இந்த இடத்துல அடிச்சு வச்சாதாங்க ரொம்ப கஷ்டம் வெளியே வர்றது. ஏன்னா இந்த செங்கல் தள்ளணும், அது வேறு சரியாக குறிப்பாக தள்ளணும். இந்த சின்ன கேப் மாரி இருக்கும், அந்த தள்ளிட்டேன். இந்த 3 செங்கல் தள்ளினாவே தட்ட ஆரம்பிச்சிடும். அது எங்கே பார்க்குறதுன்னு தெரியல. நம்ம பின்னாடி போகலாம், அந்த பெஞ்ச் எல்லாம் எடுத்துரும். ஆனால் என்ன போனால் கமலா அங்கே தான் வரும், அந்த சைடு. நம்ம இப்படியே போயிட்டு அந்த பெட்டுக்கு கீழே போய் ஒழிஞ்சிப்போம். ஓகே, பெட்டு கீழே ஒழிஞ்சாச்சு. இப்போ பாருங்களேன், வேகமாக வரும். ஓகே, வந்துருச்சு. இது பாருங்கள், நிற்கிறது இங்கே தான் கமலா. ஓகே, இப்போ நம்மளை தேடிட்டு இருக்கு. நம்ம ஒன்று சொல்லுது, ஐ வில் கட் யுவர் ஹெட் ஆஃப் டூ. எங்கே நம்ம தலையும் வெட்டுமா? ஓஹோ, நம்ம தலையை வெட்டுறதுக்கு பிளான் போடுது. நம்ம பேய் ஓட்ட வந்தால் நம்ம தலையை வெட்ட பிளான் பண்ணுறது போல. வெரி ஓகே, இல்லைங்க, அதுக்கு தெரியல நமக்கு ஒரு பேய் பிடிச்சிருக்கு. நான் அதுக்கு தெரியும் என்ன ஒன்று இது சொல்கிறது, அந்த பேய் தான். ஓகே, நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம ஓடணுமா? எங்கே ஒரு மாதிரி வச்சுருக்கா. இந்த சைடு போனால் கண்டிப்பாக கமலா வந்துடும். இருங்க, நம்ம இதுக்குள்ளே போய் வச்சுப்போம். இந்த சைடு நல்ல வேலைங்க, அப்படியே சேஃபாக வந்துட்டோம். புக்கையும் வச்சாச்சு.
ஓகே இப்போ போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வேறு மறுபடியும் எதுவும் சொல்கிறேன். திஸ் லிட்டில் கேம் ஆஃப் யுவர் அதுக்குள்ளே போயிடுச்சு. ஓகே விடுங்க. ஓகே போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். அந்த கமலா போகுமா? ஓகே ஓகேங்க வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கமலா வீடியோ போயிடுச்சு. இப்போ இன்னும் நமக்கு ஒரு சில பொருள்லாம் தேவைப்படுது. ஓகே நம்ம இந்த சைடு போகலாம். இங்கே தான் போகிற வழியே. கமலா இருக்கா என்ன? கமலா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே இந்த ரூமில் நமக்கு எதனா கிடைக்க பார்ப்போம். இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை ஃபோட்டோ ஒன்று இருக்கும் மக்களே. அதுவுமே ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி தான். அதையும் பார்க்கணும். அது எந்த ரூமில் இருக்குதுன்னு தான் தெரில. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ரூமில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த போட்டியே இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு டிசைன் போட்ட மாரி அந்த ரூமில் இங்கே எதனா இருக்கா? இங்கே எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே நம்ம இந்த சைடு போவோம். ஓகே இதோ இருங்க, இங்கே தான் அந்த ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃபோன் வேறு அடிக்குது. நம்ம இந்த ரூமில் இருக்கா பார்ப்போம். இந்த ரூமில் இருக்க வாய்ப்பு இல்லை அந்த ஃபோட்டோ. இந்த இடத்துல ஒரு வழி போதே. நாங்கள் சுற்றி நம்ம கரெக்டாக வீட்டு அந்த இதுவுக்கே வந்துட்ட. வீட்டு கதவுக்கே மெயின் டோருக்கு. அது கிச்சனு. இந்த சைடு தான் போகணுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு இந்த ரூம் தாங்க. இந்த ரூமுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாவி ஒன்று தேவைப்படுது. அந்த சாவியை தான் தேடணும். இருங்க, அதுக்குள்ளேயே நமக்கு இன்னும் நிறைய பொருள் தேவைப்படுது. ஓகே இதில் இருக்கா பார்ப்போம் அந்த சாவி. இதில் இல்லை, இதுலேயும் இல்லை. இந்தமாரி இன்னும் நிறைய கபோர்ட் இருக்குங்க. இது ஒன்றுத்துல தான் இருக்கும்னு சொல்லிட முடியாது. அதனால தான் தேடிக்கிட்டு இருக்கோம் மக்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சால்ட்டு கப்பு கூட இன்னும் கிடைக்கல. அது வேறு தேடணும். எங்கே இருக்குன்னு தெரியல. நியாயமாக இங்கே தான் இருக்க வேண்டியது. அது இந்த பாருங்கள் இந்தமாரி கபோர்டில் இருங்க. கிச்சனில் இருக்கா பார்ப்போம். இது வேறு ஏதோ சொல்லுது. பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மக்களே. சத்தம் கேட்குது. போகலாமா? ஏதோ பெட்டுக்கு இல்லை ஒஞ்சிக்கலாமா? சரி ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இடையில வேறு நம்ம தோழியை முடிச்சிச்சு. ஓகே அப்புறம் அங்கே சுற்றி சால்ட்டு கப்பு இங்கே தாங்க இருக்குது மக்களே. ஓகே அப்புறம் அதையும் வச்சுட்டேன். வச்ச உடனே கத்த ஆரம்பிச்சு. நான் இங்கே ஒழிஞ்சிக்கிட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டில் கட் பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது. ஓகே இப்போ நம்ம இது போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். போகுமா? ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று சொல்ல வந்துட்டேன். எனக்கு இதில் ஒரு டவுட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே இந்த கமலா வேறு கத்தி நம்மளை டைவர்ட் பண்ணிச்சு. என்னன்னு பார்த்திங்கன்னா மழை பெய்யுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பெரி தான். என்னங்க லாஜிக் இது? சரி ஓகேங்க. வச்ச உடனே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விநாயகர் சிலை ஒன்று கிடச்சிருச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு ரூமில் வைக்கணும். அந்த கமலா வருதா? நான் இதை எடுத்தால் கமலா கத்துமா? ஓகே கரெக்டாக தான் நினைக்கிறேன். எங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு அந்த கமலா இருக்கா பார்ப்போம். பெல் இருக்குங்க. இந்த ரூமில் தான் வைக்கணும். ஓகே ரூம் இதோ தான் இருக்குது. அப்போ எடுத்துகிட்டு உடனே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரூம்குள்ளே போயிடலாம். இதை பார்த்துக்கலாம். ஓகே எடுத்தாச்சு விநாயகர் சிலையை. எடுத்துகிட்டு போய் அந்த ரூமில் நம்ம வைப்போம். ஓகே ஓகேங்க கமலா இல்லை பெல்லை தட்டி விடாமல் போனோம். அவள் தாங்க சேஃபாக வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம். வச்ச உடனே பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வெளிச்சோன்ற மாதிரி இந்த ரூமுக்கே வெளிச்சோம். பார்த்தீங்களா இதுவே நம்ம காட்டுது. என்னென்னா வெளியே இருட்டாக இருக்குது, உள்ளே வெளிச்சம் இருக்குது. அதுதான் அந்த தீய சக்தி இங்கே இருக்கிறதுனால. ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வச்சு வந்து பெல் வேறு அழுத்திட்டோம். கமலா வேறு தொட்டு நம்ம இங்கே ஒழிஞ்சிக்கலாம். ஐயோ இடம்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. எங்கே ஒளியை கிடைக்குதோ அங்கே ஒழிஞ்சிக்கணும். ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த யானை படத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்து பாருங்கள். அப்பு ரைட்டு அப்பு டவுனு அதுதான். அதையும் இப்போ போட்டு அதில் ஒரு கற்பூரம் மாரி ஒன்று இருக்கும். அதையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன். ஓகே எப்போமா அந்த கமலா நினைக்கிறேன். ஓகே வச்சாச்சு. இப்போ வந்து இந்த மறுபடியும் போய் ஒழிக்கணும். இன்னும் நமக்கு என்னென்ன தேவைப்படுது? சால்ட்டு வச்சிட்டோம். அந்த சாமான் மாரி இருக்குமே இந்த ஒரு தட்டில் நிறைய பொருள் அது வச்சிட்டோம். வச்சிட்டோம். புனித நீர் வச்சிட்டோம். ஓகே மக்களே இந்த இதால் தான் பார்த்திங்கன்னா நமக்கு சாவி கிடச்சிருச்சு. இந்த விநாயகர் பார்த்தா ஒன்று ஞாபகம் வருது மக்களே. அந்த மாதிரி தான் நமக்கு ஞாபகம் வருது. அந்த பாட்டு தான் வீர விநாயகர். அந்த மாதிரி தான் இப்போ விநாயகர் தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இது என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு புகை வந்து க்ளீன் பண்ணுற மாரி போல் இது. அது இந்த ரூமில் தான் இருக்கும். ஓகே சாவி கிடச்சி இதை திறந்து எடுத்துட்டேன். ஓகே நான் ஆக்சுவலி இங்கே தான் இருக்கும்னு நினச்சேன். அந்த விநாயகர் விநாயகர்ன்ற பாரு அந்த யானை ஃபோட்டோ அது அந்த அப்பு ரைட்டு அப்பு டவுன் காமிச்சது அது. ஆனால் அது வேறு ரூமில் இருந்தது. ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொண்டு போனோம்னா பக்கத்தில் ஒரு ரெட் கலர் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து அதிகமாக காட்டணும். அது காட்டுற இடத்துல தான் நமக்கு ஒரு பொருள் ஒன்று கிடைக்கும். அது இங்கே தான் இங்கே அதிகமாக காட்டுது. இந்த ரூமில் தாங்க இங்கே காட்டுது பாருங்கள். ஷேக் ஆகுது பார்த்தீங்களா? அப்போ இங்கே தான் கிட்டே எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே தாங்க இருக்குது. ஆனால் இங்கே ஏதோ கமலா சத்தம் வேறு கேட்குது. ஓகே ஆடுதுங்க. ரொம்ப ஆடுது. இப்போ ரெட் கலரில் ஒரு புகை ஒன்று வரும். அப்படி வந்துச்சுன்னா அது அவ்வளோதான் இங்கே தான் இருக்குதுன்னு அர்த்தம். ரெட் கலரில் பார்த்திங்கன்னா அந்த கமலா பேசுகிற இது தான் வருது. இது கிகிள்ஸுண்டு. சரி ஓகே நம்ம அந்த கமலா வேறு கிட்டே வர மாதிரி இருக்குது. நம்ம இங்கே ஒழிஞ்சிப்போம். இது ஒழிய முடியாது அந்த கட்டில். ஓகே இவங்க இந்த சைடு போய்ப்போம். இது இந்த சைடு போனால் குறையுது மக்களே. அதனால் நம்ம ஓகே வந்துட்டோம். இங்கே ஏதோ துளசி செடி மாதிரி இருக்குது. துளசி செடியா என்னன்னு தெரியலையே. ஓகே நம்ம எல்லாம் பொருளும் வச்சிட்டோம். இன்னும் ஒன்று தான் மக்களே. அது தான் கிடச்சிட்டா போதும். இருங்க இந்த கமலா வேறு வர மாதிரி இருக்குது. இல்லைனா அந்த சைடு தான் போனோம். ஓகே இந்த சைடு ஐயோ இங்கே போனால் குறையுது, ரொம்ப குறையுது. அப்போ நம்ம அங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன். அங்கே என்னன்னா அங்கே தான் கமலா ஏதோ பேசுகிற சத்தமாக கேட்குதா? அதுதான். ஏன்னா நமக்கு இன்னும் ஒரு லைஃப் தான் இருக்குது. இதை நம்ம கோட்டை விட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கோசம் தான் நான் வந்து மாறுறேன். இப்போ நம்ம போகலாமா இப்படி? ஓகே மக்களே ரொம்ப ஷேக்காகுது பார்த்தீங்களா? பெல்லு வேறு இருக்குது பத்தாததுக்கு. ஓகே கதவு வேறு சாத்திட்டேன்.
ஓகே மக்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருந்தது, ரெட் கலரில் புகை வந்தது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி இங்கே தான் அந்த பொருள் வந்துச்சு. இது என்னன்னு தெரில, பேர் வந்துடுச்சு. ஏதோ தேங்காய் வச்சு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெக்ஸ்ட் என்ன கேம் ப்ளே வேணும்னு மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. ஓகே, அவ்வளோதான், கடைசியாக ஒரு பொருளையும் நம்ம வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம பேய் ஓட்ட வேண்டியது தான். ஓகேங்க, பேய் ஓட்டிடுவோம். எங்கே வைக்கணும் வச்சாச்சு. இதை வச்சா கம்பளா கற்றுமா என்ன? ஓகே, அது கற்றுக்குள்ளே உட்காந்துருவோம். ஓகே, நீங்கள் கத்தலை. ஓகே, இப்போ நம்ம பூஜையை போட ஆரம்பிப்போம். நம்மளும் ஒரு புரோகிதர் ஆகிட்டோம். ஓகே, ஆரம்பிப்போமா? ஆஹா, ஓகே, நம்மளும் பேய் ஓடிட்டுருக்கோம். அந்த கமலம் வந்து பார்த்திங்கன்னா வருதுங்க. இப்போ பார்த்தீங்களா வித்தியாசமாக வருது, பச்சை கலர் ஆகிடுச்சுங்க நெருப்பு. என் ஃபேவரட் கலர் க்ரீன் கலர் தான். ஓகே, உங்கள் ஃபேவரட் கலர் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வருதுங்க. நம்ம பேயோட நம்ம மதர் சொல்கிறத பார்த்து வருது. சோக்கரதண்ட மகா காயா சுகந்தன் புஷ்டி போத்தன் மூக்கியா என்னென்னமோ சொல்கிறோம். ஓகே, அவ்வளோதான், மயக்கம் போட்டு விழுந்துருச்சுங்க. அந்த தாம்பலம் தட்டு கீழே விழுந்துருச்சு. அது பார்த்தனால செதறிச்சு. ஓகே, பேயை வெற்றிகரமாக ஓட்டிட்டோம். ஓகேங்க, அவ்வளோதான், ஃபைனல் நம்ம இந்த கேம் பிளே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அந்த கமலை எடுத்து போய் சேஃபாக ஒப்படைக்கணும் அவங்க ஃபேமிலிக்கிட்ட. அந்த காட்சியை இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. அவ்வளோதாங்க, எப்படி நம்ம பேர் பார்த்தீங்களா, காட்டுறோம் பார்த்தீங்களா. ஓகே, இதுதான் நம்ம அந்த சாமியார். நம்ம அந்த பேயை ஓட்டிகிட்ருக்கோம். அவ்வளோதான், ஓட்டி முடித்தோடனே குடும்பத்தோடு நம்மளும் சேர்த்துட்டோம். ஓகே, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, நமக்கும் சந்தோஷம் தானே. ஓகே, இப்போ என்ன பிரச்சனைனா, நம்மளும் இப்போ அந்த பேய் விடாமல் துரத்திட்டு இருக்கு. அந்த கண்ணு ஒரு கையோ காலோ நம்ம காட்டுது பார்த்தீங்களா. இப்போ நமக்கு தான் பிரச்சனை. சரி, ஓகேங்க. ஆனால் அந்த கேம் ஸ்டோரி, இந்த கேம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த கேமில் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.